வணக்கம் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் அமர அவரை நேரடி பார்வையாக இரண்டாம் அதிபதியான செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் மகர ராசிக்கான இந்த சனி பகவானை பார்ப்பது 2-11 என்ற தொடர்பு உண்டதாலே மனம் பணத்தை பற்றிய எண்ணங்களை நிறைய கொண்டு வரும். பணம் ரிலேட்டடான மேட்டர்லாம் மைண்ட் செட்டில் நிறைய வந்துகிட்டே இருக்கும். 5க்குரியதான இந்த சந்திர பகவான் 9ஆம் இடமான விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரத்திலே தொடங்கி லாபம் என்கிற மகர ராசி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறார். இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய பீரியடில் தனுசு ராசிக்குள்ளே மூலம் பூராடம் உத்திராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தின் மூலியமாக ட்ராவல் பண்ணும்போது இந்த தனுசு ராசியை 4 கிரகங்கள் பார்வையாக பார்க்க போகிறார்கள். சனி பகவான், குரு, சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் பார்க்கறதுனாலே தொழிலிலே சில மாற்றங்களை உருவாக்க வேண்டும், வேலை மாற்றங்கள் வேண்டும், சம்பள உயர்வு இல்லையேன்னு வேறு வேலைக்கு போகணும், இடப்பெயர்ச்சி தான் நல்லது, தொழிலிலே புதிய முதலீடுகள் தான் பெட்டர், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு ஏகப்பட்ட குறைபாடுகள் இப்படி நிறைய அவுட் வரும். இந்த அவுட்ஸ்னால் நிறைய விஷயங்களை மாற வேண்டும் என்ற கட்டாயத்திலே இந்த வாரத்தில் இருப்பீர்கள். முதலீடுகளை பற்றி அதிகம் ஆராயாமல் நீங்கள் கை வச்சுக்கிட்டிங்கன்னா மாட்டிப்பீங்கிறது காஷனும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. வரலட்சுமி நோன்பு அன்று வரலட்சுமி தேவியை வணங்குவதனாலே உங்களுக்கு கூடுதல் பலன்கள் உண்டாகும். 5-9 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன்.